இங்க பாருங்களேன், ஒரு புல் பேக்னா ஒரு கேண்டில் இங்க ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த கேண்டிலோட ஹையே எடுத்துட்டான் இந்த விக்கு. இவனோட ஹையே எடுக்காம தான் இவன் கீழே வந்திருக்கான். இப்போ இவன் ஹையை எடுக்காம கீழே வந்தாதான் அதுக்கு பேர் தான் மைனர் புல் பேக். இதுதான் ப்ராப்பர் பிரைஸ் ஆக்ஷன். கேண்டில் ஸ்டிக்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஹையை கட் பண்ணி ஹையர் ஹை, இந்த ஹையை கட் பண்ணாம ஹையர் லோ, திருப்பி ஹையர் ஹை. இப்ப இந்த ஹையை வந்து எடுத்துட்டு வந்தாங்க நான் எதுக்கு இந்த செட்டப் நான் எதுக்கு சொல்லணும்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த செட்டப் இங்க வரும், மைனர் செட்டப் மேஜர் கிடையாது, மைனருக்கு. மைனருக்கான செட்டப்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தாதான் நம்ம எடுக்கணும். ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை எடுக்காம லோல பிரிண்ட் ஆயிட்டு திருப்பி ஹை எடுத்தாதான் இந்த லோ கிடைக்கும். ஓகேங்களா? சில சினாரியோக்கு எப்படி இருக்கும், எடுக்கூடாது. இந்த விக்கை எடுத்திருக்கான், எடுக்கவே கூடாது. இப்ப இந்த விக்கை எடுக்காம அவன் கீழே வந்து பிரிண்ட் ஆனா கூட கேண்டில் கீழே வந்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை. கேண்டில் கீழே இருக்கு ப்ரோ, விக்கு மேல இருக்கு, விக்கு தான் மேட்டர் சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஹை எடுத்துதான் மேல போயிருக்கு, திருப்பி அப்ப ஹை எடுத்துதான் மேல வந்திருக்கும். கீழே வந்து அவன் அல்டிமேட்டா மேல போய் கீழே வந்திருக்கான். அப்படி கீழே வந்துதான் மேல போகும், அப்பதானே ஹையர் போகுது. அவ்வளவுதான் பிரைஸ் ஆக்ஷன். இந்த வீக்கு இந்த நோக்கு பிரச்சனை இல்ல பாஸ், இது பை ட்ரெண்ட். பாடி வந்து பாடி வைக்காம விக்கு மட்டும் வைக்கலாம், பாடி தான் கீழே இது இதா இது அப்படியே விக்கு கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. இப்படி கூட வைக்கலாம், நல்ல டவுட். கீழே இருக்கணும். சி பாஸ் அந்த விக்கு இந்த அதாவது இல்ல பாஸ், இந்த ஹையை எடுக்காம கீழே வந்து மேல போகணும். இந்த லோவை எடுக்கலாம், எடுக்காமலே போகலாம். அது நம்மளுக்கு தேவையே கிடையாது, அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஹையை மட்டும் பை ட்ரெண்ட்ல ஹையை ஃபோக்கஸ் பண்ணணும். செல் ட்ரெண்டுக்கு அப்படியே உள்டா, லோவை எடுக்காம மேல போயிட்டு கீழே வரும். அப்பனாதான் அது மைனர் ஸ்லிப் அப்படின்னு அர்த்தம். வரலாம் வந்துட்டு இந்த விக்கோட ஹையை அடுத்த கணே போக எடுக்கணும், எடுத்தாதான் மைனர் லோ. இது லோ, இது லோ மேல பிரேக் பண்ணி மேலனால இங்க திரும்பி கீழே இருக்கும்போது ஹை. இந்த லோ எடுத்தாதான் மேஜர் ஹை. இந்த லோவுக்கு அடுத்து மேல போய் இதான் வரும்போது, ஏன்னா மார்க்கெட் இங்கே மேல போய் இங்கதான் லாஸ்ட் புல் பேக் நடந்திருக்கு. மார்க்கெட் இங்கே மேல போயிருக்கு, இது லோ கிடையாது. இந்த லோ எடுத்தாதான் உங்களுக்கு மேஜர் ஹை கிடைக்கும். லோ பிரேக் பண்ணி மேல போயிடுச்சு, மேல போகுது, இந்த லோ எக்ஸாக்ட்லி இந்த லோ எங்க பிரேக் பண்ணாதான் ஹை. எக்ஸாக்ட்லி கரெக்ட், வெரி குட். இப்படிதான் நீங்க மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணாதான் காசு பார்க்க முடியும். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். நான் என்ன பண்ணுவேன், ஹை மார்க் பண்றேன் 15 மினிட்ஸ்ல போய் அதுவே இல்ல, நீங்க 4 ஹவர்ஸ்ல இந்த மாதிரி பாருங்க. ஓகேங்களா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் 2-3 ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி தரேன், அதை நீங்க பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஒரு ஐடியா தெரியும். அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 4 ஹவர் ஹை மார்க் பண்ணி 15 மினிட்ஸ்ல போய் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சு. புல் பேக் ஆயிட்டு மேல போயிருக்கா, திருப்பி மார்க்கெட் இந்த ஹை எடுக்காம கீழே வந்து மேல போயிருக்கா. அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த செல் கேண்டலோட ஹை எடுக்காம இந்த கிரீன் கேண்டல் கீழே வந்து மேல போயிருக்கா. அது இந்த கிரீன் கேண்டலோட ஹை எடுக்காம இந்த கிரீன் கேண்டல் கீழே வந்து மேல போயிருக்கா. அப்ப இங்க மைனஸ் செக்ஷன் லோ இங்க இருக்கு. இந்த லோவை இந்த விக்கு விட்டா பாத்தீங்களா, அந்த மட்டும் நம்ம கன்ஃபார்ம் எல்லாம் நினைக்கிறேன். இப்ப நம்ம அங்க என்ன பார்த்தோம், இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க மேஜர் பிளிப் அடுத்து கண்டுபிடிக்க போறீங்க. அந்த விக்கு எடுக்காம திருப்பி அப்படியே கேண்டிலோட மாலெல்லாம் எடுத்துட்டு விக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த விக்கு எடுக்காம கீழே வந்துருச்சு. திருப்பி இப்படி மாற போச்சு. இந்த விக்கு எடுக்காம திருப்பி கீழே வந்திருக்கா, திருப்பி இங்க மாலை போயிடுக்கா. இந்த விக்கு எடுக்காம கீழே வந்துட்டு இந்த விக்கு எடுத்துட்டான். அப்ப இங்க லோ கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. இந்த லோ எப்படி இந்த மொமெண்டம் எடுத்த உடனே நம்மளுக்கு மேஜர் ஆகி இங்க கிடைச்சிருச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், லாஸ்டா பிளிப் எங்க மார்க் பண்ணிப்பீங்க, இங்க மார்க் பண்ணிப்பீங்க. ஏதோ ஒரு ஃபைனலா லோ நடந்து லோ எடுத்த உடனே இந்த இடத்துல மார்க் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? இதுக்குதான் நீங்க இந்த இடத்துல இருந்து நோட் டைப் பண்ணணும். நோட் டைப் போட்டு 50% ரியாக்ட் ஆகான்னு பார்க்கணும். ரியாக்ட் ஆகாதா 50% ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா, டிமாண்ட் இருக்கா செக் பண்ணணும்.
இதை டிமாண்ட் சப்ளைலாம் சொல்லித்தரேன். அது இப்படி என்ன எல்லா இடத்துலயும் டிமாண்ட் இருக்கு, எல்லா சப்ளை இருக்கு. ஸோ வேலிடான டிமாண்ட் அண்ட் சப்ளை மார்க் பண்ணணும். அதை மார்க் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா எடுக்க முடியும். பாருங்க, டிமாண்ட் வந்து மார்க்கெட் மேலே போயிடுங்க. நான் சொல்லித்தரேன். வெப்பனாச்சு நான் சொல்லித்தரேன். வெப் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஸ்ட்ரக்சர் மட்டும் மார்க் பண்ணுங்க. வெப் வந்துட்டு வேற மாதிரி பார்க்கணும். நீங்க இந்த ஓவராலா இந்த லோகெல்லாம் உடச்சிட்டானா தலைவன் இங்க கீழே போறான்னு சொல்லிட்டு இங்க இருந்து மொட்டை மாடியில இருந்து ஏதோ ஒரு மூலையில எடுத்துருவீங்க. அந்த மூலையில இருந்தாலும் எடுத்து வரக்கூடாது, எடுத்துட்டு வரணும். எப்பனா இந்த டைம் ஃப்ரேம் வச்சு எடுத்து வரக்கூடாது, ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் எடுக்கணும். 4 hours முடிஞ்சு போச்சு, 4 hours ட்ரெண்ட் மாறிடும். அப்ப 4 hours ட்ரெண்ட் மாறி இருக்குன்னா டெய்லியில போய் பார்ப்போம். அப்போனாதான் உங்களுக்கு அந்த ஹைலோ கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். பாருங்க மார்க்கெட் அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு இங்க கீழே வந்து மேல வந்து இந்த இடத்துல எங்க இருக்கு மைனர் லோ, எங்கேயுமே இல்லை. இங்க இந்த லோ தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட், இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பாருங்க, அப்படி கீழே வந்து மேல போயிட்டு மார்க்கெட் கீழே வந்து திருப்பி மேல போய் கீழே வந்து நிறைய தூக்கிட்டானோ அப்ப இங்க லோ கிடைச்சிருச்சு. தலைவன் தூக்கிட்டான் அந்த லோவை. இவன் தூக்கின உடனே நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இவன் தான் எம்பி. எனக்கு டவுட், இவங்க லோவை தூக்கல, இங்க வந்து இங்க இருந்து மேல வந்து விக்கு விட்டுருக்கான்ல, தூக்காம விட்டானா 4 hours விக்கு விட்டானா 15 minutesல பாடி எஸ்எல் அடிச்சு. இந்த இதுக்கு வந்து பாதி ஒண்ணு இப்படி போயிட்டானா மார்க் பண்ண முடியாது, மார்க்கே பண்ண முடியாது. அது கிடையவே கிடையாது. இந்த ஸ்லிப் இதுதான் லோ. ஓகேங்களா? இப்ப ஹையை தூக்கிட்டு மேல கீழே வந்து லோ தூக்கினாதான் இந்த ரீசனான ஹை கன்ஃபார்ம். ஏன்னா அப்ப உங்களுக்கு லோ கிடைக்கணும்ல, லோ கிடைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, ஹை தான் லோ கிடைக்கும். அதனால லோ கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப வந்து எடுத்த உடனே இதை மார்க் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இங்க உடச்சு சொல்லி வச்சிருக்கானோ வாண்டால இந்த பாடி க்ளோஸ் இருக்காது, விக்கு மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த செல்லி ஏன் வச்சிருக்காங்க வந்து நீங்க போய் பாக்குறதுக்கு தான் டெய்லிக்குள்ள போறோம். டெய்லிக்குள்ள போறோம். லாஸ்ட் ஃபிளிப்பிங் நடந்துச்சு டெய்லியில. ஜிபிபில தான் நடந்திருக்கா. ஜிபிபி நைட்ல போட்டா டெய்லியோட லாஸ்ட் ஃபிளிப் பியூஎஸ் தான் பைட் இருந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் பியூஎஸ். அப்புறம் டெய்லி செல்லுல இருக்கு. டெய்லி கரெக்ஷனுக்கு 4 hours பைக் மாறி இப்படி மேல போயிருக்கு. கரெக்ஷனை முடிச்சுதான் இங்க செல்லுக்கு திருப்பி மாறி இருக்கு. அப்போ செல்லுக்கு மாறினா கரெக்ஷன் முடிச்சு மார்க்கெட் கீழே வருது நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க போய் நீங்க அப்பதான் நீங்க ஹைட் லோ எங்க இருந்து எந்த ஹைல இருந்து எந்த லோ போகணும்னு தெரியணும். நீங்க என்ன பண்ணீங்க, சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு மூலையில போய் மெட்டிட்டு வருவோம். இதான் லாஜிக். இப்போ இவன் வந்துட்டு இப்படி உடச்சிட்டு கீழே வந்திருக்கால, இவன் ஏன் வந்து செல்லுக்கு மாறணும் அப்படிங்கறத போய் பாத்தீங்கன்னா வீக்லியில தெரிஞ்சுக்கோம். இங்க இருக்கு இவங்க கரெக்ஷன் முடிச்சு தலைவன் வீக்லி செல்லுக்கு மாட்டான். வீக்லி செல்லுக்கு மந்த்லி சொல்றாங்க. அதுதான் நீங்க போட்டீங்களா, போட்டதுக்கு 650 வியூஸ் உடைச்சிட்டாங்க. இப்ப நம்ம கீழே வியூஸ் இல்ல 50% காசு பார்க்கணும். கண்டிப்பா அப்ப என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணணும். இப்ப நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க மார்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்ததை பார்ப்போம்.